அஸ்மத்குருபியோ நமஹ. ஸ்ரீ லீலாசுகருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிரதத்தில் 65, 66வது ஸ்லோகம், 2வது ஆஸ்வாசத்தில் இன்னைக்கு 65வது ஸ்லோகத்தில் சுவாமி தெரிவிக்கிறார். சுவாதி நட்சத்திரம், நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்களில் சுவாதி நட்சத்திரத்துக்கும் ரோஹிணி நட்சத்திரத்துக்கும் போராட்டமாக ஒரு ஹெல்த்தி ரைவல்ரி. ஸ்வாதி சபத்னி கிலதாரகாணாம் முக்தா பலானாம் ஜனனி திரோஷாத் சாரோஹிணி நீலமசூதரத்னம் கிருதாஸ்பதம் கோபவது குச்சேஷு. இந்த இடத்துல ஸ்வாதி சபத்னி கிலதாரகாணாம் முக்தா பலானாம் ஜனனி திரோஷாத் சாரோஹிணி நீலமசூதரத்னம் கிருதாஸ்பதம் கோபவது குச்சேஷு. சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் அந்த நட்சத்திரத்தோடு கூடியிருக்கும்போது தான் கடலில் முத்துக்கள் தோன்றுகிறதுன்னு ஒரு ட்ரெடிஷன், ஒரு நம்பிக்கை, ஒரு மரபு. ஆனால் கண்ணன் பிறந்த நட்சத்திரம் ரோஹிணி. இந்த ரெண்டு விஷயங்களை ஒரு பேசிஸாக வச்சுட்டு லீலாசுகர் சமத்காரமாக சாத்துரியமாக இந்த கவி இந்த ஸ்லோகத்தை கம்போஸ் பண்ணுறார். 27 நட்சத்திரங்களில் சுவாதி நட்சத்திரத்துக்கு முத்துக்களின் தாய் என்ற ஒரு பெருமை. ஏன்னா சந்திரன் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது கடல் முத்துக்கள் தோன்றுவதால் அது முத்துக்களின் தாய் என்று பெயராம். ஆனால் சக்களத்தியான ரோஹிணிக்கு அதனால் கோபம் ஏற்பட்டது. இவளை எப்படி முத்துக்களின் தாய்ன்னு சொல்லுவா? சந்திரனுக்கு என்னதானே பிடிக்கும், ரோஹிணியினை தான் பிடிக்கும். அதன் விளைவாக அவள் ஒரு போட்டி போட்டுக்கொண்டு ஒரு நீலவண்ண ரத்னத்தை பெற்றெடுத்தாள். அதுதான் கண்ணன். அந்த நீலவண்ண ரத்னம் கண்ணன் கோபியர்களின் மார்பகங்களில் இடம் பிடித்து கொண்டது. அதுதான் அதன் தனிச்சிறப்பு என்கிறார் சுவாமி. அப்படின்னு சொன்னவர் அடுத்த ஸ்லோகத்தில் ரத்ன தூணில் தோன்றி யசோதையை மயக்கிய கிருஷ்ணன், வெண்ணெய் 1 கண்ணன் 2, நிருத்யந்தமத்யந்த விலோகனீயம் கிருஷ்ணம் மணிஸ்தம்ப கதம் மிருகாட்சி நிரீக்ஷ சாட்சாதிவ கிருஷ்ணமக்ரே த்விதா விதேனே நவநீதமேகம் நிருத்யந்தமத்யந்த விலோகனீயம் கிருஷ்ணம் மணிஸ்தம்ப கதம் மிருகாட்சி நிரீக்ஷ சாட்சாதிவ கிருஷ்ணமக்ரே த்விதா விதேனே நவநீதமேகம். கண்ணன் கூத்தாடினானா, டான்ஸ் ஆடுறான். அது பார்க்க பார்க்க மிக அழகாக இருந்தது. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக க்யூட்டாக இருந்தது. அதன் பிரதிபிம்பம் அப்படியே தத்ரூபமாக ஸ்படிகத்தால் ஆன மணிஸ்தம்பத்தில் பிரதிபலித்தது. அதாவது அது கிறிஸ்டலாக எதிர சவுத்துலலாம் ரத்னங்களும் ஸ்பட்டிகங்களும் இருக்குது, பில்லர்லாம் இருக்குது. அந்த பில்லரில் கண்ணனுடைய ரிஃப்ளெக்ஷன் அந்த பில்லரில் தெரியாது. அதுவும் தத்ரூபமாக இருக்குது. மான்விழியால் யசோதை எது நிஜம் எது பிம்பம்னு அவள் புரியாமல் கலங்கினாளாம். ஆகையால் கையில் இருந்த வெண்ணெயை 2ஆக பிரித்து 2 கண்ணன்களுக்கு கொடுத்தாள் என்று அனுபவிக்கிறார் சுவாமி. நிருத்யந்தமத்யந்த விலோகனீயம் கிருஷ்ணம் மணிஸ்தம்பகதம் மிருகாட்சி. அதாவது மிருகாட்சி மான்விழி படைத்த யசோதை, நிருத்யந்தம் கூத்தாடும் டான்ஸ் ஆடும் கிருஷ்ணனையும், மணிஸ்தம்பகதம் ரத்னத்தூணுக்கு உள்ளே அத்தியந்த விலோகனீயம் தெளிவாக அருகில் தோன்றும் பிரதிபிம்பத்தையும் அந்த ரிஃப்ளெக்ஷனையும் தெளிவாக தோன்றுகிறது. சாட்சாத் கிருஷ்ணமிவ, நேராக வந்த இன்னொரு கிருஷ்ணன் இதுதான் போல் இருக்குன்னு நிரீட்சைய கண்டு ஏகம் நவநீதம், ஒரு வெண்ணெய் உருண்டையை த்விதா 2ஆக விதேனே பாகம் பண்ணினாள் என்று அனுபவிக்கிறார் சுவாமி.
அடியேன் தன்யோஸ்மி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண அர்ப்பணமஸ்து.